எது பூரண அறிவு அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே பூரண அறிவு. ஆமென். பிள்ளைகள் பெற்றோருக்கு என்ன செய்யணும்? பூரணமாய் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். அப்படி தானே? அறகுறையாக என்ன செய்யக்கூடாது. சொன்ன உடனே என்ன செய்யணும்? கீழ்ப்படி. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது பூரண அறிவை என்ன செய்கிறது? கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆமென். நீதிமொழிகள் நம்ம வாசித்திருப்போம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பிள்ளைகளுக்கு இதெல்லாம் என்ன செய்வோம்? அப்பப்போ சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைங்க வசனத்தில் என்ன செய்யணும்? வளரணும். இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே பூரண அறிவு. இந்த உலகத்தில் பூரண அறிவு அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கும் என்ன இல்லை, உலகப்பூர்வமாக யாருக்கும் கிடையாது. எல்லாம் நான் முற்றும் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் உலக பழமொழி என்ன தெரியுமா? கற்றது கையளவு தான். அவர் சயின்டிஸ்டாகவே இருந்தாலும் அவர் கற்றது கையளவு தான். இன்னும் அவர் கல்லாதது உலக அளவு இருக்குது. இதுதான் எந்த மனுஷனுக்கும் உலகப்பூர்வமாக. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவ பிள்ளைகளுக்கு, நீங்கள் என்னக்கு பயந்து என்ன அறிகிற அறிவில் வளருவீங்க. ஆனால் நீங்கள் பூரண அறிவை உடையவர்களாக இருப்பீங்க. அல்லேலூயா. அந்த பூரண அறிவை என்ன செய்யும் தெரியுமா? நம்மளை ஆண்டவருக்குள்ளே இன்னும் கிட்டி 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 நெருங்கி சேர வைக்கும். ஆமாம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தான். ஆனால் அவனை பற்றி வேதம் சொல்லுது, அவன் பிள்ளைகளை பெற்றான், அவன் குடும்பத்தில் இருந்தான், அவர் குடும்பத்தை உடையவனாக இருந்தான், எல்லாவற்றையும் என்ன செய்தான்? செம்மையாய் செய்கிறவனாக இருக்கிறான். குடும்பத்தில் சண்டை வந்துச்சுன்னா அவனை குறித்து என்ன செய்யலை? பைபிளில் எங்கேயுமே இன்னும் ஓயாமல் கோயிலுன்னு அலையிறாரு, வரமாட்டிறாங்கிட்டு அப்படின்னு என்ன செய்யலை? மனைவி கேட்டதா பைபிளில் இல்லை, அவங்க பிள்ளைங்க கேட்டதா என்ன செய்யலை? அப்போது அவர் பூரண அறிவுள்ளவராக இருந்ததுனால தான் குடும்பத்தை எப்படி நடத்தணுமோ அப்படி அழகாக நடத்தினார். தேவனோடு சஞ்சரிக்க வேண்டிய காரியத்தை என்ன செஞ்சார்? ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி பூரணமாக என்ன செய்தார்? நடத்தி கொண்டு போனார். அல்லேலூயா. அவருடைய நெசசிட்டி தேவையில்லைன்னு ஒன்று அவர் அந்த தேவையில்லாத அளவு குடும்பத்தை கொண்டு வந்து தேவனோடு கூட என்ன செய்கிறார்? காணப்படாமல் போகிறார். அல்லேலூயா. அவர் காணப்படாமல் போனதுக்கப்புறம் அந்த குடும்பம் புலம்பி அழுததாவோ இவரை தேடி அலைந்ததாவோ என்ன செய்யலை? ஒரு வசனமோ. அப்போ என்னன்னா, தேவனோடு ஒருவன் சஞ்சரிக்கிறானால், கர்த்தருக்கு பயந்து ஒருத்தன் நடக்கிறானால் அவன் பூரண அறிவுள்ளவனாக இருப்பான். ஆமென். உலகத்துலேயும் சரி வேறு எங்கேயும் சரி அவன் பூரண அறிவுள்ளவனாக இருக்கிறான். அதனால தான் நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கு, பிள்ளைகளுக்கு சொல்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம் உனக்கு வேணுமா? நீ அறிவுள்ளவனாக இருக்கணுமா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ செழித்து இருக்கணுமா? கர்த்தருக்கு என்ன செய்? பயப்படும். முதலாவது ராஜ்யத்தை தேடு. அல்லேலூயா.